சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் இனஅழிப்பு படுகொலை நடத்திய ராஜபக்சே போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு நடத்தி அங்கிருக்கும் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற குரல் மாணவர்களுடைய ஒருமித்த குரலாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. உச்சகட்டமாக புத்தபிக்ஷுவை தாக்கும் அளவிற்கு இங்குள்ள ஒரு சூழ்நிலைகள் மிக கடுமையாக மாறியுள்ளன. மற்றொரு புறத்தில் இந்த போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க எதிர்க்கட்சிகள் செய்யும் சதி என்பன போன்ற பேச்சுக்களும் ஒலிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் தீர்மானத்தை வலுவான திருத்தங்களுடன் மத்திய அரசு ஆதரிக்காவிட்டால் கூட்டணியில் நீடிக்க மாட்டோம் என்று திமுக தலைவர் கருணாநிதி மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து விவாதிப்பதற்காக நம் அறிஞருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு அவர்களும், தமிழீழ மாணவர் கூட்டமைப்பிலிருந்து போராட்டமானவர் திரு சிபி அவர்களும், காங்கிரசிலிருந்து மற்றொரு இமாலய அருண் என்ற நபர் நம்முடன் இணைவிருக்கிறார். தொடர்ந்து அவர்களோடு இது குறித்து நிறைய விஷயங்கள் விவாதிக்கலாம். நீங்களும் இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு உங்களின் மேலான கருத்துக்களையும் எங்களோடு பதிவு செய்யலாம். சார் வணக்கம். என்னுடைய தலைப்பில் கூறியது போலவே தொடரும் பல போராட்டங்கள், திமுக தலைவர் அறிவிப்பு, ஆளும் கட்சியின் அறிவிப்பு என்ற பல அறிவிப்புகள், பல போராட்டங்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நடந்து கொண்டே இருக்கிறது. செய்தித்தாள்களிலிருந்து செய்தி ஊடகங்கள் வரை முழுவதுமாக இந்த விஷயங்கள் மட்டுமே ஆக்கிரமிப்பு செய்துள்ளது கூட சொல்லலாம். ஏறக்குறைய இப்போ அதோட உச்சகட்டமாக, அதாவது இந்த ஒரு போராட்டங்கள், அதை தாண்டி ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், இதோட ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயங்களா பொதுமக்களோட கருத்துக்கள் நிறைய இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு புத்த பிக்ஷுவை கடுமையாக தாக்கியிருக்காங்க, அது ஒரு பார்வை. அரசியல் அரங்கில் திமுக தலைவர் மத்திய அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி என்ற ஒரு அடிப்படையிலான வாதம். இன்று கூட 3 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் தற்பொழுது திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம். இப்படி ஒரு பல்வேறு அரசியல் மற்றும் போராட்டங்கள் சார்ந்த ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது கொதித்தெழுந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டம் என்னவாகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி மட்டுமே தான் பொதுமக்களுக்கு இருக்காது நம்ம சொல்லலாம். இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்கள் சொல்லுங்க, நிறைய விஷயம் பேசலாம். சொல்லுங்க திரு வன்னியர். இல்லை, இன்னைக்கு தமிழகம் முழுக்க மாணவர்கள் இன்னைக்கு லயோலா கல்லூரி மாணவர்கள் பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்னைக்கு தமிழகம் முழுக்க கொதித்து எழுந்து பரவிட்டு இருக்கு. அது இன்றைக்கு மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், வியாபாரிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் இன்றைக்கு தெருவில் இறங்கி போராடுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கு. இந்த போராட்டம் 1965 மாணவர் போராட்டம், இந்திய திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தை விட தீவிரமாக இன்றைக்கு மாணவர்கள் தன்னெழுச்சியாக, அதான் முக்கியமான ஒரு இது, தன்னெழுச்சியாக யாரும் ஒரு அரசியல் பின்னணியோட அரசியல் சார்பாக அவர்கள் செயல்படல. அவர்கள் தன்னெழுச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன நினைத்தாரோ, மாணவர்கள் நீதிக்கு போராட வேண்டும் என்று பல நேரங்களில் பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாணவர்கள் போராட்டம் வெகுண்டெழுந்து கொண்டிருக்கிறது. இதை இந்திய அரசு இந்த போராட்டத்தை மிகவும் சாதாரணமாக நினைத்துவிட்டு 22க்கு பிறகு முடிந்துவிடும், அது நாளை முடிந்துவிடும் என்று இந்திய அரசு மெத்தனமாக, ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு இதை மெத்தனமாக பார்த்தால் மிகவும் மோசமான விளைவை தான் இந்திய அரசு சந்திக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் தான் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கு. இதை நாம் சாதாரண வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றுதான் இந்திய அரசுக்கு மாணவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவாக மாறிவிடும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இல்லையா? சொல்லுங்க சிபி, உங்களுடைய கருத்து. இது மார்ச் 8ஆம் தேதி லயோலா கல்லூரி எங்களுடைய நண்பர்களின் மூலமாக ஐயா கூறியது போல பத்திரிகை வைக்கப்பட்ட தீ. இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையானது எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஒருமித்த குரலில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர் இந்த பிரச்சனையை குறித்து. எங்களுடைய இடைக்கால வெற்றி, எங்களால் வெற்றி என்று கூற முடியாது, எங்களால் முடிந்த ஒரு விஷயம் என்றால் இதற்கு இந்த இதை நாங்க பார்க்கிறோம். அவருடைய அறிக்கையில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், இது மாணவர் போராட்டத்தினுடைய வெற்றியா நாங்க பார்க்கிறோம். தொடர்ந்து இதை போன்ற போராட்டங்களின் மூலமாக இதை போன்று மறைக்கப்படும் உண்மைகளை வெளியே கொண்டு வருவது என்பது எங்களுடைய வேலையாக. அதாவது இப்போ தமிழகம் முழுவதும் பற்றி கொண்டிருக்கும் பெரும் தீ அப்படின்னு சொல்லலாம் மாணவர் போராட்டம். ஆனா அந்த மாணவர் போராட்டம் குறித்து ஒவ்வொரு கருத்துக்கள், ஒவ்வொரு விமர்சனங்கள் வர்றது அது தவிர்க்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் கூட இது குறித்தான விஷயங்கள்லாம் வந்துருக்கு இல்லையா? ஆளுங்கட்சியோட சாதகமான போராட்டம் பார்க்கிறாங்க, இல்ல இதை எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கும் ஒரு சதி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைவதற்கான சதி அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கெல்லாம் கூட வருது இல்லையா? இப்ப இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி உணர்றீங்க? அதாவது இது ஒன்று புதிதல்ல.
நாங்கள் எங்களுக்கு நல்ல காற்று நல்ல தண்ணீர் போல அரசியல் வேண்டும் என்பதற்காக போராட வந்திருக்கின்றோம். அரசியல் வந்த பிறகு இதை போன்ற பிரச்சனைகள் வருவது மிக மிக இயல்பான ஒரு விஷயம்தான். மாணவர்களை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் அனைத்து மேடைகளையும் கூறுவதுதான், எங்களுடைய கோரிக்கையில் எந்த மாற்றமும் இன்றி எங்களை ஆதரிப்பவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு வேண்டும். எந்த அரசியல் கட்சி இயக்கமும் ஆனால் எங்களுடைய மேடையை பகிர்ந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் இது மாணவர்களாக உருவாக்கப்பட்ட மேடை, இதில் வேறு எவருக்கும் இடமில்லை. அதே பதில் தான் இருக்கும். எங்களுக்கு பின்னாலும் சரி, எங்களை தூண்டி விடுவதற்கும் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. ஏனெனில் எந்த அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய ஓட்டுகள் தான் தேவையை தவிர நாங்கள் தேவையில்லை. இன்று நாங்கள் ஐயா குறிப்பிட்டது போல் நாங்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டம் என்பது அவர்கள் ஒரு யானையின் காதுக்குள் சென்ற ஒரு எறும்பு போல்தான். அவர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றனர், நாங்கள் சிறிய அளவில் எங்களால் முடிந்ததை செய்வோம், வெற்றியும் பெறுவோம். தொடர்ந்து பேசலாம். அதோட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி நம்முடைய இணைப்பு இருக்காங்க. அவங்களோட நம்ம இது குறித்து நிறைய விஷயம். வணக்கம் திருமதி விஜயதரணி. வணக்கம். இப்பொழுது நடந்தேறிக் கொண்டிருக்கும் இந்த மாணவர் போராட்டம், அதனை தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி மத்திய அரசிலிருந்து விலகுவதாக விலகி, அதாவது தீர்மானங்களுடன் சில நிபந்தனைகளுடன் வரப்போகும் தீர்மானத்தை மாற்றி அமைக்காவிட்டால் இந்த கூட்டணியில் விலகுவேன் என்ற ஒரு அதிரடி அறிவிப்பு இங்கு புத்த பிட்சுகளை தாக்கும் அளவிற்கு இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி இருப்பதற்கான பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இது குறித்தான விஷயம் உங்க கருத்துக்கள் சொல்ல விஷயம். அதாவது இன்றைக்கு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தமிழரின் உணர்வு இதெல்லாம் கலந்ததுதான். நான் என்ன போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையும் சரி, இந்த கோரிக்கைகள் எல்லாமே நிச்சயமா நாம ஏதோ ஒரு வகையில நிறைவேற்றப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் இதை கையில் எடுத்து நிறைவேற்றி தர வேண்டும். அதற்குண்டான ஒரு முன்னோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். பெட்ரோல கூட ஆக்கப்பூர்வமான பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, அந்த சந்தேகமே கிடையாது. அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இது கொஞ்சம் தீவிரமாகி ஒரு வேளை போனதுனால சில கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும், நிறைய கட்சிகள் இதுல இறங்கியிருக்காங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா புத்தபிட்சிகளையும் இவங்களையும் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போகுதுன்னா ஒரு மறு வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு புத்தபிட்சிகள் இங்க வந்தவங்கள நம்மளோட அரசியல் கட்சியாக அமைப்புகளை சார்ந்தவர்கள் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னா, இதே தமிழர் பிசினஸ்க்காகவும் பல விஷயங்களுக்காக இறை வழிபாடுக்காக ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. அங்க போய் இறங்கின உடனே தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா இது மேல பெரிய அளவுல மாறி மாறி தாக்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால எனக்கு என்னமோ இந்த நடவடிக்கை என்பது மிகவும் தவறு. கோரிக்கைகள் என்பது நிச்சயமா இதை எப்படி சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டு இதை நிறைவேற்ற முடியும் என்பது நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படித்தான் இது ஒரு சரியான பாசிட்டிவ் ஆங்கிள் இதை நிறைவேற்றணுமே தவிர நெகட்டிவ் கொண்டு போய் இதை ஒரு தவறான ஒரு முன்னோதாரணமான தமிழ்நாட்டில் தவறுகள் நிகழ்ந்து மக்கள் கஷ்டத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஆகையால இதை இந்த ஒரு சரியான கண்ணோட்டத்தை மக்கள் பார்த்து இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாமல் பார்த்து கொண்டாருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு பெரிய சேஃப்டி இருக்கும். அவங்களோட வளர்ச்சி நம்ம என்ன செய்ய முடியுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்ணோட்டத்தில் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஜெனசைட், வார் கிரைம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்ன கோரிக்கையா இருந்தாலும் சர்வதேச சமூகம் அதை முன்வைக்க வேண்டும். இந்தியா அதற்கு உடன் இருக்கலாம். நிச்சயமா இது நிறைவேறுவதற்கான பாதுகான திங்கிங்ல நம்ம போனோமே தவிர நெகட்டிவா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கஷ்டத்துல உங்களுக்கு எல்லாரும் சேர்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திருமதி. இணைப்புல உங்க பல கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக நன்றி. அவங்களுடைய கருத்துக்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற ஒரு இடத்தில் இவ்வாறான செயல் அதை தடை செய்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து எடுப்பாங்க இல்ல, சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல புலம்பெயர்ந்த தமிழர் எங்கெங்கெல்லாம் தமிழர் இருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த போர்க்குரல் கிளம்பிதான் இருக்கின்றது. அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு தமிழகத்தில் புத்த பிக்குகள் அந்த மாணவர்கள் மீதான தாக்குதல் என்பது. அதில் எனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. குறைச்சலாக தாக்கிவிட்டார்கள் வருத்தத்தை தவிர ஒன்றும் அது இல்லை. ஏனென்றால் புரட்சி கவி பாரதிதாசன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஓடப்பராயிருக்கிறாள் எப்பர் உதயப்பரானால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்பராகிவிடார் உணரப்பா என்றார். இன்னும் கூடுதலாகவே சொல்லியிருக்கிறார், சாகின்றாய் தமிழா சாகின்றாய் உன்னை சாக செய்வானை சாக செய்யாமல் சாகின்றாய் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பாடல்கள் எல்லாமே அசுடமையாக்கப்பட்டது, நாட்டுடமையாக்கப்பட்ட பாடல்கள் தான். இன்றைக்கும் பாடப்புத்தகம் இருக்கிற பாடல்கள். அது படித்த மாணவர்கள் அதற்கான எதிர்வினைகளை செய்வார்கள்.
இதை இந்திய அரசு இந்த மாதிரியான கோப நெருப்பை மாணவர்களிடையே எழுகின்ற இந்த கலண்டுகள் கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பை இந்திய அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு இந்த கோபத்தை மேலும் மேலும் தூண்டிவிடாமல் இருக்க வேண்டுமானால் சர்வதேச விசாரணையும் இனப்படுகொலை குற்றவாளியான ராஜபக்சேவை தண்டிக்கிற வகையில் முன்னிருந்து இந்திய அரசே செய்ய வேண்டும். ஏனென்றால் இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சே சிங்கள அரசு என்றால் அதே அளவுக்கு சமமான அரசு தான் காங்கிரஸ் அரசு, அதே அளவுக்கு சமமான அரசு தான் இந்திய அரசு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்களுக்கு இனப்படுகொலை குற்றவாளி என்றால் காங்கிரசுக்கும் இனப்படுகொலை செய்த ஒரு உதவியாக இருந்த ஒரு அரசு தான். அவை இரண்டு பேருமே செய்த ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு இரு அரசுகள், கொடுங்கோல் அரசுகள் தான் இந்த இரு அரசுகளும். நாங்கள் தமிழர்கள் கேட்கிறோம், ஒருமித்த ஒரு இறையாண்மை குழு இருக்கிற தமிழர்கள் கேட்கிறது என்றால், நீங்கள் செய்த இந்த கொடுங்கோலை, இந்த பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் தமிழர்களுடைய உணர்வை மதித்துக் கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய இந்த உணர்வை, இந்த தமிழருடைய இறையாண்மையை நீங்கள் வைத்து தமிழருடைய இறையாண்மைக்கு நீங்கள் பங்கம் விளைவிக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இல்லை என்றால் இந்திய இறையாண்மை புறந்தள்ளக்கூடிய ஒரு தமிழக சூழல் இன்றைக்கு வருகிறது. இதற்காக நீங்கள் விரைவாக இந்த சர்வதேச விசாரணையும் இனப்படுகொலையாளர் ராஜபக்சே தண்டிக்கின்ற வகையில் நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டும். அந்த ஜெனீவா தீர்மானத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கு வலுப்பெறுகிறது. அந்த வகையில் தான் தமிழர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான தாக்குதலால் இந்த மாதிரியான அங்கே தாக்குவார்கள் என்று அச்சப்பட வேண்டியது. ஏனென்றால் தாக்காமலே இது போன்ற போராட்டங்களை மறுபடியுமா இந்த தாக்குதல் குறித்து பேசும்போது இல்லையா, இப்போ இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுவாழ்வு அமையாது, மறுபடியும் துன்பமாகவே மாறிவிடும் அப்படின்ற ஒரு கருத்து இங்க இருக்கு. சமூக ஆர்வலர், தமிழ் ஆர்வலர் கூட இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. ஒரே ஒரு நியாயப்படுத்துங்க. மேதகு பிரபாகரன் அவர்கள் பட்டமைத்து மரபு வழி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது கூட ஒரு சிங்களவன் மீது கூட தாக்குதல் நடத்துகிறார்கள். எங்கு சிங்கள படை இருக்குது அங்குதான் தாக்குதல் நடத்தினார். அந்த அளவுக்கு அறவழியில் போராடிய ஒரு அறவழி போராட்டக்காரர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த போராட்டம் இன்றைய சர்வதேச சூழலால், சர்வதேச படைகளால் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டு இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் கூட அமைதியாக இருந்த ஒரு இனம் தான் தமிழினம். இன்றைக்கு எதிர்த்தாக்குதல் இது கூட குறைந்தபட்சமான ஒரு தாக்குதல் தான், குறைந்தபட்சமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு வகையான போராட்டம் தான். அமைதியாக இருந்த போது கூட அவர்கள் தாக்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். அதற்காக நாம் இப்பொழுது தாக்கினால் அவர்கள் தாக்குவார்கள் என்று நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. இது என்பது இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு அறவழியில் போராடி கொண்டிருந்த சூழலில் இது மாதிரியான இதை அவர்கள் எதிர்கொள்ளதான் வேண்டியிருக்கும். ஏன்னா செய்த பாவம், செய்த படுகொலை அந்த மாதிரியானது. ஆகவே இதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். மக்களோட கருத்து. வணக்கம் சத்தியம் சாத்தியமே. ஐயா வணக்கம். பல புதுச்சுருந்தாங்க. சொல்லுங்க திரு சிவகுருநாதன், உங்களுடைய கருத்து. முதல்ல தம்பி சிவிராஜுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு கல்லூரி மாணவர்களா எடுத்து நம்ம தமிழர் அழிஞ்சதுக்காக போராடுற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், இதுல எந்தவித அரசியல் கட்சியும் ஈடுபட வேண்டாம். எங்களுக்கு எந்த ஒரு அரசியல் சார்பாகவும் நாங்க வரல. மாணவர்கள் போராட்டம் தனியான மாணவர்கள் போராட்டத்தை அவங்க போராட விடுங்க. ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க உண்மையா போராடுறாங்க. உங்களாட்டம் ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக போராடல, தமிழ் மக்களுக்காக போராடுறாங்க. அதனால அவங்க உண்மையா போராட விடுங்க. எந்த அரசியல் சாயமில்லாம போராடுற மக்களுக்கு அந்த பசங்களை நீங்க எதிர்க்க கூடாது, ஒரு கைது பண்ணக்கூடாது. அறவழியில போராடுறான். ஒண்ணு அவன் அராஜகம் பண்ணல, உங்களாட்ட அரசியல் கட்சிகளாட்ட அராஜகம் பண்ணல, அறவழியை போராடுறான். இன்னொன்னு பசங்களுக்கு நான் கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு உண்ணாவிரதம் இடாதீங்க. அறவழிக்கல ஒன்றா கொடுங்க, ஒரே இடத்த கொடுங்க. அப்பதான் உலகமே திரும்பி பார்க்கும். தனித்தனியா நீங்க நடத்துற போராட்டம் என்னைக்குமே தெரியாது. ஒரே இடத்துல ஒரே நாள் ஒன்றா அணிதலுங்க, உலகம் திரும்பி பார்த்து தமிழன் தலையிலுமே நிற்க முடியும். தனித்தனியா போராடி வெளிப்பட முடியாது தம்பி. சிவகுருநாதன், இப்போ அரசியலை முழுவதுமாக ஒதுக்கி இந்த போராட்டத்தை பார்ப்பதா சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த மாணவர் போராட்டத்தை பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க சிவகுருநாதன்? ஐயா, பொதுமக்களோட ஆதரவு முழுக்க இருக்கிறதுனால என்ன போல பொதுமக்களும் அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் இருக்குதுங்க. சப்போர்ட் இல்லாம கிடையாது. அதாவது கோவை பல்லடம் ஏரியாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முந்தாயத்துல இருந்து இன்னைய வரைக்கும் பல்லடத்துல மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கோவையிலையும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துருக்கு. மக்களோட ஆதரவு ஃபுல்லா இருக்கு. அரசியல் கட்சி வேண்டாம், ஒதுங்கிக்கிங்க. தயவு செஞ்சு மக்களை, அதாவது பசங்களை போராட விடுங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி சிவகுருநாதனுடைய இணைப்பில் கருத்துக்களை பதிவு சொல்லுங்க திரு சிபி. பெரிய மாணவர் போராட்டத்தில் பொதுமக்களோட பார்வையில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருப்பதாக மற்றொரு மக்கள், ஒரு பொதுமக்கள் அவரோட கருத்து சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க சிபி. இவர் என்னுடைய தந்தை வயதில் இருப்பார். இவர் நான் தந்தையாவே நினைக்கிறேன்.
எங்களுடைய தந்தைமார்கள் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. இவங்களுடைய பேய்க்கு பிறகும் எங்கள் மீது அரசியல் காயங்கள் இருக்குதுன்னு தயவு செய்து யாரும் சொல்ல வேண்டாம். எங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியும் நாங்கள் யார் என்று. அவர்களே தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். இனி எந்த அரசியல் காயங்களையும் எங்கள் மீது பூசி எங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம். 2014 வெளிப்பட்டுள்ளது. ஒரு பெரிய கேள்வி சொல்லுங்க. சிவகுருநாதன் சொன்னது போல, அதாவது மாணவர்கள் தன்னிலையா போராடி இல்ல திருவண்ணேஸ், நான் இன்னொரு கருத்தை உங்களோட தொடர்ந்து யோசிக்கிறேன். இப்போ ஒரு மாணவரோட ஒட்டுமொத்தமான கருத்து இதுவா தான் இருக்கு. எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுடைய மேடையை நீங்க வேணாம், ஆக்கிரமிக்க வேணாம் என்ற அடிப்படையான கருத்துக்கள் இருக்கு. இல்ல அதுக்கு இப்போ மீண்டும் தவிர்த்து இப்போ இந்த சமீபத்திய 10-15 நாட்கள் போராட்டம் குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை போன்ற பெரும்பான்மையான கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய போராட்டம். ஆனா இப்ப இந்த போராட்டத்தில் கூட யார் முதலாவது ஓடுவது என்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்பொழுது இந்த ஒரு 15 நாட்கள் நம்ம எடுத்துக்கொண்டாங்க. முதலில் யார் இந்த போராட்டத்தை கைப்பற்றுவது, இந்த முதலில் இதுவரை யார் பயணிச்சாங்க அப்படின்ற இந்த இடத்துல கூட ஒரு அரசியல் மேலோங்கி இருக்கு இல்லையா? இதை எப்படி சொல்றீங்க? இல்ல, இது என்னன்னா, இந்த ஈழ விடுதலை அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்த போராட்டங்கள் எங்க முடியணுமோ அல்லது எங்க யார்கிட்ட இது ஒப்படைக்கணுமோ அவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதான் என்னுடைய கருத்து. மாணவர்கள்ட்ட இது ஒப்படைச்சா இது முழுமையான வெற்றி. போராட்டங்கள்ல நீங்க முன்மாதிரி இருக்குது. இன்னைக்கு மாணவர்கள் தன்னெழுச்சியா இருக்கிற போராட்டங்கள் திடீர்னு இந்த அரசு, தமிழக அரசு கல்லூரிகள் விடுமுறை, விடுதிகள் உடனடியாக காலிகள் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே விடுதிகள் கூட்டப்படுது. எல்லாரும் மாணவர்கள் ஒருங்கிணைஞ்சு ஆலோசனை செய்து ஒரு கூடுற இடத்தை அவங்க காலி பண்றாங்க. அப்ப மாணவர்கள் எங்க போராடுவாங்க, எங்க வருவாங்க? அப்ப அந்த இலங்கையிலிருந்து பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று இங்க சட்டசபையில் தீர்மானம் போடப்படுகிறது. ஆனா அதே ஒரு மாணவர் அறுவடை போராட்டத்தை ஒடுப்பதற்கான வேலையும் பண்றாங்க. அது தீர்மானம் போடுறாங்க. ஆராய்ச்சி கல்லூரி மாணவர்கள் உள்ள ஒரு அனுமதியும் தர்றாங்க. நீங்க ரெண்டையும் பாருங்க. நீங்க தீர்மானம்ங்கிறது நடைமுறையில இன்னைக்கு மாணவர்களுடைய உண்மையாவே மாணவர்கள் போராட்டம்ங்கிறது சாதாரண. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல மேலகு பிரபாகரன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு, அது மாணவர்களுக்கு களத்தில் இறங்கினாதான் அந்த போராட்டம் முழுமையான போராட்டம். இது வெறும் அரசியல் கட்சிகள் மட்டுமே நீங்க போராடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி எல்லா போராட்டம் 2009, 2008 நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக அன்றைக்கே மாணவர்கள் அளவுக்கு எழுச்சியான போராட்டம் நடந்து அன்றைக்கே ஒரு ஒரு நெருக்கமான ஒரு முடிவு வந்திருக்கப்படும். ஆனா இன்னைக்கு காலம் கடந்து மாணவர்கள் வந்திருந்தாலும் நேர்மையான ஒரு நெருப்பை போல தூய்மையான அவருடைய அந்த உணர்வு இன்றைக்கு பிரகாசமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த எந்த அரசியல் சார்போ எந்த சாயலும் அவங்க தன்னெழுச்சி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த தமிழக அரசு இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை முடக்குகிற வகையில் அல்லது மிரட்டுகிற வகையில் இன்றைக்கு கூட நான் ராணிப்பேட்டையில் போய் அந்த உண்ணாவிரத்தை தொடங்கி வைக்கும் பொழுது மாணவர்களுக்கு அனுமதியை தரவில்லை. காவல்துறை எஸ்பி கூப்பிட்டு மாலை 5 மணிக்கு முடிவு வேண்டும் என்று சொல்கிறார்கள். வேலூரில் ஒரு தம்பி ரவிச்சந்திரன் ஒரு தம்பி உண்ணாவிரதம் அவரை இன்றைக்கு மதியம் அவரை கைது செய்து இருக்கிறார்கள். ஆக தயவு செய்து தமிழக அரசு, காவல்துறை இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை, தமிழர்களுடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை மேலும் நெருப்பை பற்ற வைக்கிற வகையில் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டோம். வேற எந்த வகையில் கருத்து. வணக்கம் சத்யம் சாத்தியம். ஹலோ, என் பேர் சதீஷுங்க. சொல்லுங்க திரு சதீஷ், விரைவா உங்களுக்கு கருத்து. நான் இல்ல அவங்க இருக்கிறதுக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த போராட்டத்துக்காக. இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன், உங்க போராட்டம் எல்லாமே ஓகே. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா எங்களை மாணவர்களை தடுக்கிற மாதிரியோ முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பர் எல்லாம் மாணவர்கள் பஸ்ஸே கொண்டாடுறவங்க, ஒழுங்கா இதுல போகாதவங்க, பஸ்ல வெளியே போறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாணவர்கள் மேல சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் மாணவர்கள் எவ்வளவு பொறுப்பானவங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் போராட்டத்தை யாருமே இங்க பண்ணாத போராட்டத்தை மாணவர்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அரசியல் கட்சிக்காரங்களே உள்ள வர்றாங்க. கரெக்டுங்களா? பட் மாணவர்கள் இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சின்ன வேண்டுகோள் சிட்டி ராஜ்கிட்ட, தயவு செஞ்சு உங்க போராட்டத்தை மாணவர்களோட மட்டும் நிறுத்திடாதீங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நானும் ஒரு ஐடி எம்ப்ளாயி. தயவு செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிடுங்க, எல்லா தமிழர்களையும் கூப்பிடுங்க. எல்லாரும் போராட்டம் பண்ணனாதான் இலங்கை அரசு செய்த அந்த தப்பும் ராஜபக்சே அரசு செய்த தப்பும் எல்லாத்துக்கும் தெரிய வரும். நம்ம அதுக்கப்புறம் நம்மளால ஒரு தமிழர்களுக்கு நம்ம கொல்லப்பட்ட ஈழ தமிழர்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும். நன்றி சதீஷ், அழைப்பு நன்றி. சொல்லுங்க சிவி.
மற்றொரு மக்களோட கருப்பறிவு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா, அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எங்கே போனார்கள் அப்படின்னு ஒரு வெற்றி கேள்வி இருந்துச்சு 2-3 தினங்களா. இது அதே கடந்து ஏறக்குறைய மருத்துவக் கல்லூரி, தொழில்நுட்ப ஐடி கம்பெனி சார்ந்த நபர்கள் கூட மும்பையில ஒரு போராட்டம். ரொம்ப என்னன்னா இந்த பொதுவாக வந்து அரசு கல்லூரி, சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் வந்து இந்த போராட்டத்தை சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பல லட்சங்கள் கொடுத்து பொறியியல் கல்லூரியில சேர மாணவர்கள், லட்சங்கள் எங்களுக்கு முக்கியம் தான் முக்கியம் சொல்லி இன்னைக்கு வந்து ரோட்டுக்கு வந்து இன்னைக்கு கல்லூரிகளை மூடி இன்னைக்கு வெளியில வந்து நின்று போராடுற அளவுக்கு வந்து வந்திருக்கிறதுங்கிறது வந்து சாதாரண. இதை வந்து தமிழக அரசு இன்னைக்கு வந்து அதை வந்து இந்த மாணவர் போராட்டம் வந்து மதித்து உடனடியாக இந்த கல்லூரிகளை உடனே விடுதிகளை திறந்து அவர்கள் வந்து போராடுவதற்கான ஒரு இடம் தேவைப்படுகிறது. இப்பொழுது போராட்ட களம் தேவைப்படுது. அந்த களத்தை வந்து அவர்கள் வந்து முறியடிக்கிற நிலையில இருக்கிறார்கள். ஆகவே அந்த களத்தை அவர்கள் வந்து மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். அதாவது இதற்கு முன்பு பேசின பொதுமக்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் தெரிவிக்கிறோம், அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து பொதுமக்களும் எங்களுடைய போராட்டங்களை கலந்துக்கோங்க நாங்க வந்து அழைப்பு கொடுத்திருக்கோம். நீங்களும் வாங்க. நாளைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து புது கல்லூரியிலிருந்து சென்னை கோட்டை வரை மனித சங்கிலி போராட்டமானது எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக நடத்த இருக்கின்றோம். வந்து நீங்களும் எங்களோட கைகோர்த்து நில்லுங்க. உங்களால தனியிடம் என்பது சாத்தியமாகும். நீங்களும் வந்து எங்களுடைய போராட்டங்கள்ல கலந்துக்கணும். அதாவது இந்த பிரச்சனை வந்து யாருக்கு அப்படின்ற ஒரு பெரிய போட்டியே வந்து ஒரு தளத்துல போயிட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த போராட்டத்தை வெற்றி யாருக்கு அப்படின்னு போட்டி கூட போயிட்டு தான் இருக்கு. போட்டி தமிழருக்கா சிங்களருக்கா அப்படிங்கிறது தான் அந்த போட்டி தான் சொல்றீங்க. இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகளிடமே கூட அந்த போட்டி இருக்கு இல்லையா? இல்ல இதுதான் ஒரு பெரிய ஒரு இல்ல அவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தமே இருக்கு பொதுமக்கள். அதாவது இது வந்து நான் வந்து இது பண்றேன் ஒரே ஒரு இது ஐயா கூச்சுவாங்க 1965 இதே போன்ற மாணவ சக்தியானது திரும்பவும் எந்திரிச்சு அதை வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து முழுதுமா வந்து திருடியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இப்படி அவங்க ஜெயிச்சவங்களோங்கிற பயத்தை வந்து எங்களுக்கு திரும்பவும் கொடுத்தது. இந்த முறை நாங்கள் இது பண்ண மாட்டோம். வரலாற்றின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று. நாங்கள் முழுவதும் மாணவர்களை மட்டும்தான் நம்ப போறோம். எங்களுக்கு எந்த கட்சியும் 2013 சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். சரி, ஒரு சிறிய இடைவெளி. நேரில் காத்திருந்த ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியம் தொடரும். பிச்சுக்களையும் தாக்க துணியும் தமிழ் ஈழ ஆர்வலர்கள், காவியையும் கடந்துவிட்ட சிங்கள பேரினவாத எதிர்ப்பு, மாணவர் போராட்டத்தால் பற்றி எரிகிறது தமிழகம். கருணாநிதியை சந்திக்க ஓடி வரும் காங்கிரஸ் தலைவர்கள். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. தொடர்ந்து மாணவர் போராட்டம், இது குறித்தான விவாதம் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க திரு வன்னியரசு, இருக்கக்கூடிய அரசியல் மாணவரோட போராட்டம் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஆனா அதோட மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய அரசியல் கட்சிகளோட நிலைமை என்பது மிக முக்கியமான ஒரு நேரடியாக கேட்கலாம். திமுக தலைவரோட அறிக்கை இவ்வளவு ஆண்டுகள் விட்டு இப்பொழுது ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது தான் விட்டு தற்போது வந்து அறிக்கைகள், இப்பொழுது மத்திய அரசு வெளியே ஒரு அறிக்கை, அதனை தொடர்ந்து இப்பொழுது 3 அமைச்சர்களை வந்து சந்திச்சு போயிட்டாங்க. அதை தொடர்ந்து அறிக்கைக்கு என்ன இருக்கு, இதுக்கு சொல்லுங்க. இல்லை, இது எல்லாமே வந்து என்னன்னா திடீர்னு வந்து இந்த போராட்டங்கள், மாணவர் போராட்டங்கள் திடீர்னு வர்றதில்லை. இது மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்க இது மாதிரி வந்து போராட்டங்கள் வரதான் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் இருக்கும். அரசியல் கட்சிகள் புரட்சியாத அறிக்கைகள் மட்டும் இல்லாமல் களத்திலையும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கங்கள் தான். இப்போ எங்களுடைய தலைவர் வந்து பாராளுமன்றத்திலே வந்து பேசினார். இப்போ நடந்த விவாதத்தில் தொடர்ந்து சிங்கள அரசுக்கு இந்திய அரசு துணை போனால் தனித்தமிழ்நாடே ஆயிடும், தமிழ்நாடு வந்து தனிநாடாகும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து தமிழக இளைஞர்கள் பற்றி இதை தொடர்ந்து பேசும்போது மற்றொரு கேள்வி கூட இங்க நிறைய பொதுதளத்துல வந்து கேட்கிறாங்க. அதாவது திமுக தலைவர் குறித்து பேசும்பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து பேசும்பொழுதும், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல் திருமாவளவன்
திமுக தலைவரை நியாயப்படுத்துவதே தற்பொழுது வேலை இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு. இல்ல அது எங்களுக்கு நியாயம் இல்லை. எனக்கு ஒரு தலைவர் இருக்காரு, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. எங்களுக்கு கொள் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் தான். நாங்க திமுக கொண்டு சொல்ல இல்லை. எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் என்ன, நாங்க எங்களுக்கு தமிழ் தேசியம் தான், தமிழீழம் தான். இந்த தமிழீழத்தை யார் பேசுறாங்களோ நாங்க பின்னாடி போவோம். இன்னைக்கு மாணவர்கள் பெருவாரியா போராடுறாங்க, நாங்க அவங்க போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம், பின்னாடி போறோம். நாங்க முன்னாடி நிக்கலாம். எந்த போராட்டம்னாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த தமிழீழ போராட்டத்துக்கும் சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு முன்னாடி நிற்கும். அப்ப நாங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறதோ இல்ல அதிமுக ஆதரவா பேசுறோம் அந்த பண்ணல. எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை தமிழீழம் வேண்டும், தனி தமிழீழம் வேண்டும், தமிழர்கள் விடுதலை அடைய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. யார் முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் நிற்போம், களத்தில் நிற்போம். இதுதான் விடுதலை. அதிமுக முன்னாள் சட்டமன்ற கருத்து சமரசம் ஐயா நம்முடைய இணைப்பு. வணக்கம் சமரசம் ஐயா. ஐயா, இப்ப இந்த மாணவர் போராட்டம் அதை தொடர்ந்து தற்பொழுது திமுக தலைவர் கருணாநிதி விட்டிருக்கும் அறிக்கை, இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையிலும் திமுகவும் 3 அமைச்சர்களும் ஏதாவது பேசுறாங்கன்னு சொன்னா அது இலங்கை பிரச்சனைக்காக இலங்கை பிரச்சனைக்காக அல்ல. 7 காலத்திற்கு எப்படி அந்த உறவை நீக்கிக் கொள்வது என்பது காங்கிரசினுடைய நிலை. 1 காலம் எப்படியாவது நீடித்து தன்னுடைய வழக்குகளை வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டியது திமுகவின் நிலை. அதற்காக அவர்கள் பேசக்கூடிய விரைவில் ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லவே இல்லை என்று என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தீர்வான அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறோம். அப்படி ஆதரிக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கம் தமிழின் பாதிப்பு, தமிழ்நாடு தீர்மானம், தமிழகத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கின்ற தீர்மானத்தை இணைத்து அந்த திருத்த தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினதான் ஈழ பிரச்சனைக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்கும். இல்லாத எதுவும் நடக்காது. ஒரு நாய்க்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அது நாளையோ கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த நாயினுடைய கால் நகத்தை பொறுக்கி அல்லது ரோமத்தை கட் பண்ணினால் அது அழகுபடுத்துவதை தவிர தண்டனை கொடுத்ததால ஆகாது. அந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது. மத்திய அரசு ஐக்கிய நாட்டு தீர்மானம் என்பது என்னுடைய தாழ்மையான தெளிவான அபிப்பிராயம். மற்றொரு கேள்வி, மாணவர் போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது தமிழக அரசு. ஏனென்றால் பொருளாதார தடை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிற அதே அரசு அறவழியில் போராடி கொண்டிருக்கும் மாணவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை உதவியரோட தூக்கி சொல்வாங்க. இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வருகியா? இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்த அரசுக்கு அந்த நோக்கம் இல்லை. மாணவர்கள் ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய எதையும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. மாணவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை விட பல்மடங்கு அனுபவபூர்வமாக ஆராய்ந்து தமிழ்நாடு ஒரு அமைய வேண்டும் என்பதிலே எம்ஜிஆர் காலத்திலிருந்து உறுதியாக இருக்கிறோம். அதற்காகவே ஒப்பந்தம் நடப்பது எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி நடத்திருக்கார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே மாணவர்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அதிமுக சொல்வதற்கு இடமே இல்லை. அப்படி சொல்லி பதன். நன்றியா, எங்களுடைய கருத்துக்கு மிக நன்றி. சொல்லுங்க டிவி, சொல்லுங்க. அதிமுக அரசுக்கு அந்த எந்த விதமான எண்ணமும் இல்லை. அதாவது அதிமுக எங்களுக்கும் அதே கொள்கை தான், முழு ஆதரவு அப்படின்ற அடிப்படையான அவர்களுக்கு முழு ஆதரவுன்னு சொன்னாங்க. ஆனா எதற்காக விடுதலை கூட்ட வேண்டும்? எதற்காக? நான் ஒரு விடுதலை மாணவன், இன்னைக்கு எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. நான் என்னுடைய நண்பர் வீட்லையும் என்னுடைய உறவினர்கள் வீட்லையும் போய் தங்க வேண்டியது ஒரு 15 நாட்கள். இதே உறவினர்கள் இல்லாதவங்க போராட்ட களத்துல இருந்தாங்கன்னா அவங்க எப்படி தங்குவாங்க? இது திட்டமிட்டு ஒரு மாநில அரசாங்கமானது செய்கின்ற செயல். இதைதான் திமுகவும் செய்தது, அதிமுகவும் செய்கிறது. அதுவும் இல்லாம மாணவர் போராட்டத்தை இது அதிமுக அரசாங்கம் கணக்கில் எடுக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் தான் இன்னைக்கு வெளிவந்திருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அறிக்கை. அதில் தேவைப்படுகின்றார்கள் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று. மாணவர்களாகிய நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அமெரிக்க தீர்மானம் ஒரு போலி தீர்மானம், இதை ஆதரிக்க கூடாது, இந்த தீர்மானத்தினை புறக்கணிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது எங்களை உண்மையிலேயே நீங்கள் எங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய தீர்மானங்களுக்கு எதிரான முடிவுகளை ஏன் எடுக்க வேண்டும்? இது எங்களுடைய முதல் கேள்வி. மற்றொன்று, இதுவரை முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான நேரடியான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. மாணவர் பிரச்சனையை குறித்து எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிடும். ஏன் இவ்வளவு காலம் தாமதிக்க வேண்டும்? முதலமைச்சர் ஒருவர் அறிக்கை தயாரிப்பதற்கு இவ்வளவு காலம் தேவையா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் கிட்ட நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எதற்காக இதை செய்ய வேண்டும்? அதுவும் இல்லாமல்
வெள்ளிக்கிழமை வந்து கலைக்கல்லூரிகளை வந்து மூடினர். இன்று திங்கட்கிழமை பொறியியல் மாணவர்கள் கிளம்பியவுடன் பொறியியல் கல்லூரிகளையும் மூடுகின்றன. மற்றும் பல கல்லூரிகளுக்கு உளவுத்துறை மூலமாக நேரடியாக மிரட்டல்கள் கொடுக்கின்றன. ஒரு கல்லூரியில வந்து எங்களுக்கு மாணவர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய நிர்வாகம் வந்து அனுமதி அளிச்சிருச்சு. அனுமதி அளித்த பிறகு வந்து உளவுத்துறையில இருந்து போன் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு போட வேண்டிய போஸ்டிங்கை நாங்க நிப்பாட்டிடுவோம், உங்களுக்கு வேண்டிய லேப்டாப்பை நிப்பாட்டிடுவோம், 1 வருஷத்துக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், நாங்க பண்ணோம்னா எப்படி நீங்க பண்ணுவீங்க, நீங்க எப்படி வந்து மாணவ போராட்டத்தை ஆதரிக்கலாம், இன்னொன்னு அட்டெண்டன்ஸ் எடுங்க, யார் யாரும் இந்த நாட்கள்ல வராதவங்க அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுங்க. இது வந்து உளவுத்துறையின் மூலமாக வருகின்றதா செய்தி வருது. ஒரு அரசாங்கம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது மாணவர்களாகிய எங்களினுடைய கருத்து. இதில் அரசாங்கம் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் மாணவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களுக்கும் ஓட்டு உரிமைகள் இருக்கின்றன என்பதனை ஞாபகம். இப்ப இது போன்ற அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் மாணவர்களோட போராட்டம் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது இப்பொழுது தற்போது அதாவது நீங்க வந்து தொய்வு ஏற்படுவதற்கான குற்றச்சாட்டுகள் சொல்றதுனால கேள்வி, தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன. ஆனால் இப்பொழுதைய மாணவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றனர். இன்னைக்கு ஒரு மாணவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து தெளிவா சொன்னார். திருச்சி மாணவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து 1 வருஷம் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப நீ எப்படியா படிக்க வச்சிருவாரு, ஆனா இந்த வருஷம் விட்டா அதுக்கப்புறம் வந்து ஈழத்தமிழர் வேண்டிய போராட முடியாது. இதே நிலைதான் இன்னைக்கு எல்லாரும் தயாரா இருக்கும். எங்களுக்கு என்ன, ஒரு செமஸ்டர் நீங்க இது பண்ணுவீங்க, போட்டு போங்க, நாங்க அடுத்த செமஸ்டர் பாக்குறோம், எங்களுடைய டிகிரியை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்க மேல, நாங்க போராடுவோம். ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய கத்தி முனைகள் உங்கள் பக்கமும் திரும்ப வாய்ப்புகள் இருக்கு. மக்களோட கருத்து. வணக்கம், சத்தியம் சாத்தியமே. ஹலோ சார், நான் திருப்பூர்ல சண்முகம் பேசுறேன் சார். சொல்லுங்க திரு சண்முகம், உங்களுடைய கருத்துக்கள் விரிவாசி. சார், அவர் தம்பி சிபிக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, அவர் வந்து இதை கவனமா கேட்கணும். இது வரலாறு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கடைசி கட்ட போராட்டத்துல, இலங்கையில நடந்த கடைசி கட்ட போராட்டத்துல தமிழனை கொன்னதே வந்து காங்கிரஸ் இருந்தது நம்ம திமுகவும். அவர்களை வந்து வரலாறுல வந்து நம்ம மன்னிக்கிற கூட்டத்தை, அவர்கள் வந்து இன துரோகிகள். இன்னைக்கு நடக்க ஏடிஎம்கே வந்து மாணவர் பிரச்சனையை வந்து திரும்பி பார்க்கிறேன், இவன் வந்து துரோகி, அவன் வந்து துரோகி, இவன் விரோதி. இவங்க 2 பேர்த்தையும் வந்து பேர்த்துக்குமே வந்து முடிவு கட்டுறது எலெக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதனால வந்து இவங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம். எந்த கட்சியும், இதே திருமாவளவன் கட்சி, திருமாவளவனும் போய்தான் ராஜபக்சேட்ட பூக்கொத்து வாங்கி திருச்செங்கோட்டோட வந்தாரு. அவரை நம்ப முடியுமா தமிழனை காப்பாத்துறதுக்கு? யாருமே வந்து நம்ம தமிழனை காப்பாத்தணும்னா ஒவ்வொரு தமிழனும் தான் போராட்டத்துல இறங்கணும். இதை வந்து தம்பி சிவராஜ் வந்து மனசுல வச்சு வரணும், மாணவர்கள் எல்லாமே மனசுல வச்சு வரணும். இது வந்து வரலாறு. எந்த கட்சிக்காரங்களையும், காங்கிரஸ், திமுக, அவங்க 2 பேரையும் படுகொலையில முக்கியமான பங்கு வகிச்சவங்க. நன்றி செல்வம், உங்க இடத்துக்கு உங்க அழைப்பிற்கு நன்றி. சொல்லுங்க. நாங்களும் இதே நிலைப்பாடுகள் தான் இருக்கின்றோம். எங்களுக்கு திமுகவும் தேவையில்லை, அதிமுகவும் தேவையில்லை, காங்கிரஸ் எங்களுக்கு தேவையே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு பின்னாலும் செல்ல போவதில்லை, எந்த அரசியல் கட்சியிலும் எங்களுக்கு தேவையில்லை. இது மாணவர் போராட்டம். நாங்கள் மீண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற இந்த போராட்டம் வெற்றி அடையும் என்று, இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மாணவர்கள் குரலிப்பார்கள், வெற்றி அடையும். இதை நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம். 65 எங்களை ஒடுக்குவதற்கு எங்களுடைய போராட்டங்களை தவறாக பயன்படுத்தியது எங்களுக்கு தெரியும். மறுமுறை இந்த தவறு நிகழாமல் பார்த்துக் கொள்வது மாணவர்களாகிய எங்களுடைய கடமை. இதுதான் நாங்கள் 65 மொழி போர் தியாகிகளுக்கு செய்கின்ற ஒரு வீர வணக்கம். பேசும்போது ஒரு கருத்து, அமெரிக்க தீர்மானத்தை வந்து அதிமுக ஆதரிக்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு, திமுக சில திருத்தங்களுடன் கொண்டு வரணும் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா மாணவர்கள் வந்து பொது வாக்கெடுப்பின் மூலமாக அங்க வந்து தனியுரிமை அமைய வேண்டும் என்பதை உலக நாடுகள், இந்தியா கூட தீர்மானிக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு என்பது மிக முக்கியம் அப்படின்னு மாணவர்கள் சார்பில் வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. முதல்ல இந்த தோழர் நாங்க வந்து ராஜபக்சே சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம், எங்க தலைவருடைய அந்த கற்பணிங்கிறது 4 நூற்றாண்டுக்கு மேல தமிழில விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தலைவர்னு நாங்க சொல்றோம். 2002 எங்களுடைய தலைவர் வந்து மேதகு பிரபாகரன் அவர்களை கிளிநொச்சியில் சந்தித்துட்டு பேசி முடித்து விட்டு கிளம்பும் போது கொழும்பில் சென்று இதே ராஜபக்சே பிரதமராக இருந்தார். ராஜபக்சே சந்தித்துவிட்டு
வாருங்கள் என்று சொன்னவர் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள். பல்வேறு எம்பிகளோடு தமிழீழ தேசியத்தினுடைய அந்த தமிழ் கூட்டமைப்புடைய எம்பிகளோடு சேர்ந்து இன்னைக்கு செல்வம் அடைக்கல்நாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சம்பந்தன் ஐயா இவங்களெல்லாம் சேர்ந்துதான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இதே ராஜ்யத்தை 2002 பிரதமர் அவர்களோடு சந்தித்தார்கள். அப்பொழுது மேதகு பிரபாகரன் சந்திக்க சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை பேச சொல்லியிருந்தார்கள். இதற்கு பிறகு நடந்த யுத்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ்ச்செல்வன் அவர்களும் மற்ற தளபதிகளும் நார்வேயில் சென்று அவரோட கைவிடுப்பு தான் பேசினார்கள். இன்றைக்கு யுத்தத்திற்கு பிறகு இந்த விவாதத்தின் மூலமா நான் சொல்கிறேன், யுத்தம் முடிந்த பிறகு அந்த பகுதியை செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த பகுதியில் என்ன நடக்கிறது, எங்கே தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த பகுதியில் சென்று எங்களுடைய தலைவர் தான் வீடியோ எடுத்து மிகப்பெரிய ஆவணப்படமாக வளர்க்கிறாங்களையா என்கிற ஒரு ஆவணப்படத்தை எடுத்து ஜூனியர் வீடெல்லாம் தொடர்ந்து எழுதி இன்றைக்கு பெரிய என்ன நடந்தது என்று வெளியே கொண்டு வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் அவர். ஒரு எம்பிகளோடு சென்று அந்த அதிபரை சந்திப்பது என்பது ஒரு நடைமுறையான விஷயம். அதையும் இதையும் போட்டு குழப்பிக் கொண்டு தயவு செய்து ஒரு தமிழீழ விடுதலைக்கு களமாடுகிற ஒரு இயக்கத்தை தயவு செய்து கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று இந்த விவாதத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அதிமுக பிரமுக சமரசம் அவர்கள் இன்றைக்கு சொல்வதை பார்த்தால் மிகவும் சிரிப்பாக தான் இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடை கொண்டிருக்கிறதோ அதே நிலைப்பாடை எடுத்திருக்கிறது அதிமுக அரசு. கரும்புலி முத்துக்குமார் இறந்த பொழுது உடனடியாக பள்ளி கல்லூரிகள் விடுதிகளை மூடியது திமுக அரசு. அதை கண்டித்து சாலை மறியல் ஈடுபட்டார்கள். அதை கண்டித்து நெடுமாறன் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். அதை கண்டித்து அண்ணன் வைகோ அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். சீமான் கண்டித்தார்கள். எல்லாரும் கண்டனம் தெரிவித்தார்கள். கல்லூரிகளை மூடியதற்காக, விடுதிகளை மூடியதற்காக. இன்றைக்கு யார் ஒருவர் அதை கண்டித்து பேசியிருக்கிறார்களா? இன்றைக்கு அதிமுக அரசு மிக சாதாரண ஒரு விஷயம் தம்பி சொல்வதை போல அவர்கள் விடுதியில் உட்கார்ந்து பேசுவதில்லை. அடிப்படையான அந்த பேஸ்மெண்டத்தை அவங்க காலி பண்ணுவதற்கான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறையும் தமிழக காவல்துறையும் ஒன்றிணைந்து தமிழர்களை மாணவர்களை மிரட்டுவது, கல்லூரி நிர்வாகத்தை மிரட்டுவது, இந்த மாதிரியான போக்குகள் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியில் நாங்கள் தீர்மானம் போட்டு விட்டோம் என்று சப்பை கட்டுக்கட்டுவதான ஒரு போக்கு இருக்கிறது. நான் திமுக ஆதரிப்பதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்தில் தமிழீழ பிரச்சனையில் தயவு செய்து திராவிட கட்சிகள் தங்களுடைய போக்கை நிறுத்திக் வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் களமாடுகிறது என்றால் தீவிரமாக இன்றைக்கு எந்த விதமான எதிர்ப்பு இருந்தாலும், எந்த விதமான அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் அவ்வளவு ஒடுக்குமுறைகள் சந்திக்க தயாராக இருக்கிற ஒரு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் இன்றைக்கு மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த மாணவர் போராட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் ஆதரவு கொடுக்கிற ஒரு இயக்கம். அந்த அடிப்படையில் தான் சர்வதேச விசாரணை வேண்டும், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இனப்படுகொலையான அந்த இலங்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரி இருக்கிறோம். இந்த கோரிக்கை வலுப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் மலை சத்யா. வணக்கம் திரு மலை சத்யா. வணக்கம். இப்பொழுது நடந்திருக்கும் இந்த மாணவர் தொடர் போராட்டம், இங்க இருக்கக்கூடிய அரசு சூழ்நிலைகள் உச்சகட்டமாக இன்று புத்த பிட்சுகளை தாக்கும் அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மாறி இருப்பதற்கான காரணம் இது குறித்தான விவாதம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க திரு மலை சத்யா. லட்சக்கணக்கான நம்முடைய ஈழ உறவுகளை கொண்டு இருக்கின்ற சிங்கள பேரினவாத அரசின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற விதத்தில் இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு அது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்ற வேளையில் இளந்தமிழர் பாசறையான இன்றைக்கு மாணவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதை தாய் தமிழகம் தலைவணங்கி வாழ்த்துகின்றது. இந்த போராட்டத்தின் மூலமாக அகிலத்தின் கவனத்தை கவர்கின்ற விதத்தில் தமிழீழ பிரச்சனை எடுத்துச் செல்லப்படுகிறது. தமிழக உறவுகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில் தமிழகத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்திற்காகவும் இனப்படுகொலை செய்திருக்கின்ற சிங்கள பேரினவ அரசை சுதந்திரமான பன்னாட்டு புலன் விசாரணை நடத்தப்பட்டு அதில் சிங்களவாத ராஜபக்ச அரசும் அவருடைய கூட்டத்தாரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவும் இன்றைக்கு தமிழ் நிலப்பரப்பில் சிங்கள குடியேற்றம் வெகுவாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் குடியேற்றப்பட்டிருக்கின்ற சிங்கள குடியேற்றத்தை அகற்றப்பட வேண்டும். அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்ற சிங்கள ராணுவமும் காவல்துறையும் அகற்றப்பட வேண்டும். அதே வேளையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிங்கள அரசின் மீது கொண்டு வரப்பட வேண்டிய இந்த பொருளாதார தடையை இந்திய அரசாங்கமும் சர்வதேச நாடுகளும் அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தை இன்றைக்கு மாணவர்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். சென்னை லகிலோ கல்லூரி மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் துவக்கம் என்றால் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக அரசு கல்லூரிகளையும் அந்த போராட்ட களத்தில் இன்றைக்கு
களத்திற்கு இறங்கி இருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்றைக்கு விடுமுறை விட்டிருக்கிறது. விடுமுறை கல்லூரிகளுக்கே தவிர மாணவர்களுக்கு அல்ல. மாணவர்கள் முன்னை காட்டிலும் எழுச்சியோடு இந்த போராட்ட களத்தில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த விடுமுறையை அவர்கள் கருதுகிறார்கள் என்பதற்கு சாட்சிதான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கில் மாநிலத்தின் கவர்னர் மாளிகையை முற்றுகையிடுவதும் அதே போன்று மத்திய அரசுக்கு சொந்தமான அலுவலகங்களை முற்றுகையிடுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசின் சார்பில் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது மாணவர்களுக்கு அந்த போராட்டத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் அவராக நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த சூழலில் திமுக தலைவர் நடத்துகின்ற நாடகம் என்பதை நாட்டு மக்கள் உன்னித்து கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிங்கள பேரினவாத அரசுக்கு தமிழக உறவுகளையும் தாய் தமிழக மீனவர்களையும் கொண்டு குவிக்கின்ற சிங்கள ராணுவத்திற்கு ஆயுதமும் அவர்களுக்கு பயிற்சியும் அளிப்போம் என்று அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த ஆணவத்தோடு இந்திய ராணுவத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே அவருடைய தமிழக வருகையை கண்டிக்கின்ற விதமாக நாங்கள் இன்றைக்கு கருப்பு கொடி ஏந்தி அவருடைய வருகையை எதிர்த்து சென்னை விமான நிலையத்தை கருப்பு கொடியோடு முற்றுகை போராட்டம் நடத்தி விளையாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் காவல்துறையால் நாங்கள் கைது செய்யப்பட்டு பல்லவபுரத்தில் இருந்த ஒரு திருமண மண்டபத்தில் நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழக உறவுகளை கொண்டு குவித்தவர்களையும் தாய் தமிழர்களை காக்க தவறியவர்களையும் ஒருபோது நாம் மன்னிக்க முடியாது. எனவே அறிந்தே தெரிந்தே செய்கின்ற தமிழர்களுக்கு தண்டனை மட்டுமே தீர்வாக இருக்கும். எனவே அந்த தீர்வை நோக்கி முன்னெடுத்து செல்கின்ற போராட்டமாக மாணவருடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 1960 65 வரையிலும் நடைபெற்ற 3 உழைப்பில் தலைமை வகித்து அதனுடைய ஒட்டுமொத்தமான மூலதனத்தை கொண்டாடி கொண்டு மூலதனத்தை அனுபவித்து ஆட்சியாளத்தில் பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதே மாணவர் வருகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் வெற்றி தலைகுனிந்து திராவிட இயக்கத்திற்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அமெரிக்க தீர்மானம் குறித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன? அமெரிக்க தீர்மானம் என்பது கவைக்குழுவான ஒன்று. பெயரளவில் எழுத்தளவில் ஏட்டுச் சுரத்தாய் கூட்டுக் கொள்வாது என்பதை போன்றுதான் இன்றைக்கு சிங்கள அரசை காக்கின்ற மூலமாகத்தான் இந்திய அமெரிக்க அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறது என்பதையும் இன்றைக்கு தமிழக மத்தியில் உருவாகிறது. குறைந்தபட்சம் கடந்த ஆண்டுகளில் அங்கீகரித்த நிர்வாக பொறுப்பை கூட சிங்கள இந்திய அரசின் ஈழ அரசிற்கு அவர்கள் அனுமதி மறுத்திருப்பது என்பது இதில் நடந்திருப்பது போர்க்குட்பாக மாறாக இழப்பீடுகள் என்பதையும் எனவே இதற்கு சர்வதேச விசாரணை தேவை என்பதையும் கூட அவர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்மானம் என்பது தமிழக மக்களுக்கு எதிரான தீர்மானமாகத்தான் இதில் பங்கேற்றிருக்கின்ற நாடுகளை காக்கின்ற விதமாகத்தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஐயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நன்றி திரு அலிகிருஷ்ணன். உங்களுடைய இணைப்பில் உங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக நன்றி. சொல்லுங்க சிபி, மாணவர் போராட்டம் குறித்து மதிமுகவின் பார்வை ஒவ்வொரு கட்சிகளினுடைய பார்வைகள் சரியாக இருக்கட்டும், அது அவர்களுடைய கட்சியின் விவகாரம், அதில் நாங்கள் தலையிடவும் விரும்பவில்லை. எங்களுடைய பார்வை மிக தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் அமெரிக்க தீர்மானத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம், புறக்கணிக்கின்றோம். அதற்கான காரணங்களை நாங்கள் அனைத்து மேடைகளிலும் கூறிக்கொண்டு இருக்கின்றோம். இதிலும் கூறுகிறோம், திருத்தம் கொண்டு வருவதாக திமுக தலைவர் அவர் கூறினார். அந்த திருத்தத்தில் அவர் பல விஷயங்களை வைத்தார். அவர் அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒரே ஒரு திருத்தம் கொண்டு வரட்டும், அந்த போர்க்குற்றம் என்ற வார்த்தையை விட்டு இனப்படுகொலை என்று கொண்டு வரட்டும் பார்க்கும். அவர் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் அது நடைபெறாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு அது தேவையில்லை. அமெரிக்காவிற்கு தேவை திருகோணமலையில் இருக்கின்ற சீனாவினுடைய கடற்படை தளத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை. இது நன்றாக செய்ய வேண்டும். இது எங்களுக்கு, நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம், எங்களுக்கு இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானம். அதை எந்த நாடு முன்மொழிந்ததோ அந்த நாட்டின் தீர்மானத்தை நாங்கள் வரவேற்போம். அதுவை நீங்கள் புவி சார்ந்த அரசியல் ஜியோ பாலிடிக்ஸின் அடிப்படையில் என்ன செய்தாலும் நாங்கள் அதை புரிந்து கொள்வோம். அவ்வளவு புத்திசாலியான மாணவர் தான் இந்த தலைமுறை மாணவர்கள். தயவு செய்து எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். மற்றொன்று, இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை கடந்த 10 வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் தேவையே இல்லை. எங்களுக்கு எங்களுடைய தீர்மானங்களுக்கான வெற்றிதான் தேவை. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களை பயந்து விடுங்கள்.
குறுக்கே வராதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சொல்லுங்க திரு வன்னியர், விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்ன இந்த தீர்மானத்தில்? விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது இனப்படுகொலை செய்கிற நாடு இலங்கை அரசு. இந்த அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தில் இனப்படுகொலை செய்கிற நாடு என்கிற இதை பதிவு செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக அந்த இதில் எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசினார்கள். வெறுமனே அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை உப்புச்சொப்பலாத தீர்மானத்தை அவையை நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் பேசுவது பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் பேசிவிட்டாங்க. ஆகவே இந்த தீர்மானம் என்பது இந்தியா முன்மொழி வேண்டும் என்றால் அதை வந்து திருத்தம் செய்து தமிழர்களுடைய உணர்வு என்னவோ அந்த ஒரே அடிப்படையில் அந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் பேசிவிட்டார்கள். அது இது எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய உணர்வுகள், தமிழ் இளைஞர்களுடைய உணர்வு, மாணவர்களுடைய உணர்வு, பொதுமக்களுடைய உணர்வு, அனைத்து மக்களுடைய தமிழர்களுடைய உணர்வு இன்றைக்கு மிகவும் கொதித்தெழுந்த நிலையில இருக்கிறது. உணர்வு இனப்படுகொலை நாடான இலங்கை அரசு தண்டிக்கப்பட வேண்டும், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அது தனித்தமிழம் தான் என்ற இந்த 3 கோரிக்கை தான். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் அமைய வேண்டும். அந்த தீர்மானம் அப்படி அமையால் முழுமையான தமிழர்களுடைய வெற்றியாக அமையும். ஆகவேதான் இந்த போராட்டங்கள் வந்து புற அழுத்தங்கள் அடிப்படையில் மிகப்பெரிய தீவிரமாக இந்த போராட்டங்கள் வெடிக்க வேண்டும். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும். மாணவர் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் போராட வேண்டும். பொதுமக்கள் மட்டுமில்லாமல் அங்கே குடும்பமாக இந்த வீதிக்கு வந்து இந்த மக்கள் போராடி இந்த கோரியை வலுப்படுகிற வகையில், இலங்கை அரசை நிர்பந்திக்கிற வகையில் இந்திய அரசுக்கு அந்த செவிட்டில் அடித்தது போல தமிழரை அந்த அடி விழ வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம். தொடர்ந்து மாணவர் போராட்டம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஐநாவில் அமெரிக்கா தீர்மானம் குறித்த நிலைப்பாடுகள் குறித்து என்னுடைய அரங்கத்தில் பல கருத்துக்களை பதிவு செய்து நிறுத்தினோம். இதில் மற்றொரு மக்கள் அந்த பிரச்சனையுடன் நாளைய சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.